ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீ வாருமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. ஆழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. ஆழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீ வாருமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே,
we thank you for this opportunity you've given us again to come into your presence, to study your word, to hear the voice of the Holy Spirit speaking to our souls. Lord, speak is our prayer. Speak to our souls, that we may be sanctified, that we may be well-pleasing to you in thought, word, and deed, that ourselves will be an offering to you, Lord. Bless us, we pray, that your name might be glorified. In Jesus' name, amen. We miss the privilege that we've been enjoying year after year, this particular year, 2020, in celebrating Good Friday and the resurrection of our Lord as a congregation, as the saints together in our church. சபையாக கூடி எல்லா பரிசுத்தவான்களுமாக சபையில் கூடி கொண்டாடுகிற வருடம் கொண்டாடின நல்ல வெள்ளிக்கிழமை, தூய வெள்ளிக்கிழமை, அடுத்தது அவருடைய உயிர்த்தெழுதல், இந்த பண்டிகைகளை கொண்டாட முடியாமல் இந்த வருடம் போனது. So we seem to have lost even the other things, we are not able to gather together till date. But this day, Sunday, I don't know how many of you remember, is the day of Pentecost. இந்திய நாள் பெந்தேகோஸ்தே நாள். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது குட் ஃப்ரைடே ரிசரக்ஷன் செலிப்ரேஷன் இல்லாமல் இருந்ததுனால என்ன வாரம் என்ன நாள்ன்றதே தெரியாமல் அப்படி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மறக்கல. அந்த நாட்கள் பார்க்கும்பொழுது இந்த நாள் நாம் கொண்டாட வேண்டிய நாள். Pentecost. The Lord laid it in my heart. I had prepared something else, but suddenly this morning the Lord brought to my heart to speak on Pentecost. Pentecost as a reality or history, and as an experience, and as the necessity that should be there in every believer's life. வேறொரு செய்தி ஆயத்தமாக இருந்தேன். ஆனால் ஆண்டவர் அதிசயவிதமாக காலையிலே வேறொரு ஆயத்தம் பண்ணியிருந்த மெசேஜை பார்க்கும்பொழுது, அது பார்க்கக்கூட இல்லை, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெந்தேகோஸ்தே என்ற ஞாபகத்தை கொண்டு வந்து பெந்தேகோஸ்தே குறித்து பேசும்படியாக ஏவினார். அவர் கொடுத்ததை உங்களுக்கு நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். What I received from the Lord, that is the apostolic way, right? Paul says, what I delivered to you, I received from the Lord, he says, right? Same way, what I have received from God, I am giving to you, that you might be blessed indeed, because God loves you. You are God's children. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்களை ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். அதனால் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Pentecost as history, as reality, it's a personal experience and its necessity. Pentecost சரித்திரபூர்வமானது, ஒரு உண்மையானது, ஒரு தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு அனுபவமான இருக்க வேண்டியது, அதனுடைய முக்கியத்துவம் என்பதை நாம் பார்ப்போம். In Deuteronomy 16:16, 3 times a year all your males shall appear before the Lord your God in the place which he chooses. உபாகமம் 16:16 பார்க்கும்பொழுது, வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். The feast of unleavened bread, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பஸ்காவில் ஆரம்பித்தது. பஸ்காவுக்கு அடுத்த நாளிலிருந்து ஒரு வாரம்
புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. First of all, the first day, the Passover lamb is slain, and following that is the 1 week feast of unleavened bread. And then comes the Feast of Weeks, Feast of 7 into 7, 7 weeks. After 49 days, the 50th day celebration. அதாவது அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலிருந்து அடுத்ததாக வாரங்களின் பண்டிகை. வாரங்கள் 7 வார காலம், 7 into 7 49 நாள் முடிய அடுத்த நாள் 50வது நாள் அந்த பண்டிகை. That's called வாரங்களின் பண்டிகை, அதாவது Feast of Weeks. Why? Because of the 7 weeks, so it's called the Feast of Weeks. So 7 into 7, 49, and then the next day, the morrow after the Sabbath, அந்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள்னு சொல்லும்பொழுது 49 நாளுக்கு அடுத்த நாள் 50வது. That is why it's Pentecost. Pentecost means 50th. So then comes the கூடார பண்டிகை, the Feast of Tabernacles. These 3 feasts are absolutely important. That all the males, right, உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். சந்நிதிக்கு முன்பாக வந்து அவரை தொழுது கொள்ள கடவர்கள். 3 times in a year, all your males from each family, wherever they are, whether they are in Galilee or up in the north or south or wherever it may be, in all Israel, they should come before the Lord to worship. The chosen place, right? And the Feast of Tabernacles, of course, is referring to Gudara Pandigai nu solumbodhu, that is the at the end of the year, the last feast, 1 week celebration, when the children of Israel have to celebrate in living in booths or tents. கூடாரமாக போட்டு அவர்கள் இங்கே ஒரு வார காலம் பண்டிகையாக கொண்டாட வேண்டியது. ரைட், that is a sign of the Feast of Tabernacles that's going to come. God is going to be tabernacled, living among us in the millennium reign. 1000 வருட அரசாட்சியில் குறித்து சொல்லப்பட்டது. அது 1000 வருட அரசாட்சியிலேயோ கூடார பண்டிகைக்கு எல்லா தேசங்களும் வந்து தொழுது கொள்வார்கள். All the nations will come to worship the Lord in the Feast of Tabernacles in Jerusalem. But the Feast of Weeks, வாரங்களின் பண்டிகையில் சொல்லும்பொழுது, that is called the Pentecost because it falls on the 50th day after the Feast of Unleavened Bread. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலிருந்து 50வது நாள் கொண்டாடப்படுகிறதுனால அது பெந்தேகோஸ்தே என்று சொல்லப்படுகிறது. Annual feast. The New Testament, Old Testament, Pentecost was only an annual feast, right? அவர்கள் அதை குறித்து அறியாமபடிக்கு இருந்தார்கள். எத்தனையோ 1000 வருட காலம் ஆண்டவர் இந்த மோசே மூலமாக இதெல்லாம் இந்த பண்டிகைகளை அனுசரிக்கும்படியாக வனாந்தரத்தில் கொடுத்திருந்தார் கட்டளையாக. அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே இருந்தார்கள். அவர்கள் பிறகு சாலமன் மூலமாக தேவாலயம் கட்டினார்கள். எல்லாம் 70 வருஷ சிறையிருப்புக்குள்ளே போனார்கள், மறுபடியும் வந்தார்கள். எஸ்ரா நெஹேமியா காலத்தில் மறுபடியும் கட்டப்பட்டது. 400 வருடம் பொறுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். இருந்தாலும் அவரெல்லாம் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமபடிக்கு அந்த ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட் வந்து ஏதோ ஒன்றும் சொல்லாமபடிக்கு அதில் குறிப்பிட்டிருந்த காணிக்கைகளை மட்டும் செலுத்தி வந்தார்கள். They didn't understand the meaning of it at all, right? But praise God, in the New Testament, Pentecost became a historical fact and a reality. ஒரு தனிப்பட்ட அனுபவத்தில் ஒவ்வொருவருக்கும் நடந்த நிகழ்ச்சி, அதோடு ஒரு சரித்திரபூர்வமாக நடந்தது. It was a historical day. When the day of Pentecost was come, right? When the day of Pentecost had fully come, Acts 2:1, they were all with one accord in one place, and suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled the whole house where they were sitting. Then there appeared to them divided tongues as of fire, and one sat upon each of them. And they were all filled with the Holy Spirit,
And how did they know that? And began to speak with other tongues as the Spirit gave them utterance. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். When the day of Pentecost had come, right? Because God had said that all males, every male person, wherever he be, they should come to celebrate these three feasts. That's why enormous amount of people were there when Jesus was crucified, days of unleavened bread, Pascha, feast of Pascha. This is one of the God's commandment to the children of Israel. So they had traveled from other places also, abroad. வெளிநாட்டில் இருந்த இஸ்ரவேலர் அனைவரும் யூதர்கள் அனைவரும் அந்த பண்டிகைக்கு வரும்படியாக அங்கே கூடியிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அந்த அநேக ஜனங்கள், திரளான ஜனங்கள் கண்டார்கள். Then after 50 days, the Feast of Weeks, Pentecost, they had to be there. அடுத்ததாக 50வது நாளாக வாரங்களின் பண்டிகை கொண்டாடும் பொழுது பெந்தேகோஸ்தே என்று நாம் இப்பொழுது சொல்கிறோம். அந்த கொண்டாடும் பொழுது 7 வாரங்களுக்கு பிறகு அடுத்த நாள் 50வது நாள் கொண்டாடும் பொழுது 50 is means jubilee. It's a time of celebration. 50 என்று சொல்லும் பொழுது ஜூபிலி, அதாவது கொண்டாட்டம். They were all in one place. All the males had come. That's why on the day of Pentecost we find when the Holy Spirit descended, the enormous amount of people from different languages, different countries were there surrounding them, and then they heard them speak in their own language, right? But it was a historical day. It was a historical day that because Jesus died to take away the sin of the world, sin was put away. As long as before the death of Jesus, as long as the sin was there, the Holy Spirit could not be given to the believer. The Old Testament saints God used. There were mighty prophets. God chose Moses. God spoke to Abraham. Right? The way that God related to Abraham, we don't know that experience. We don't have that experience. Right? பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவர் இருந்தார், பரிசுத்தவான்களை உபயோகித்தார், அவர்களோடு உறவாடினார், பேசினார். ரைட்? ஆபிரகாமோடு அவர் ஈடுபட்டபடி நம்மோடு ஈடுபடுகிறதில்லை. இருந்தால் பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகளெல்லாம் உபயோகித்தார். But the New Testament Pentecostal experience is entirely different from that of the Old Testament. God used men in the Old Testament because He is God. Right? Holy men of God spoke as they were moved by the Holy Spirit. The Holy Spirit moved men to utter the things of God, utter the words of God. That was prophecy. பரிசுத்த அவருடைய தீர்க்கதரிசிகளை தேவன் பரிசுத்தாவினால அசைத்தார், பேசும்படியான வார்த்தைகளை கொடுத்தார் பழைய ஏற்பாட்டில். But this day, when the day of Pentecost had fully come, அந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, right, the morning started. They were all with one accord in one place. About 120 of the disciples of Jesus who had seen Jesus die on the cross, buried, rose again, being with them for 40 days, and then going up bodily into heaven. While going, Jesus said to them, "Tarry in Jerusalem.
He gave them the commission, go into all the world and preach the gospel. All power in heaven and earth is given to me. He that believeth and is baptized shall be saved. He that believeth not shall be damned. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார். வானத்தில் பூமியில் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் போய் எல்லோருக்கும் சுசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். விசுவாசித்து ஞான ஸ்நானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசம் இல்லாதவன் ரட்சிக்கப்பட மாட்டான், அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். Go. He gave them the commission, but before you go, he said, tarry in Jerusalem till you be endued with power from on high. They had not known what it meant. உங்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமை வரும் வரைக்கும் பரிசுத்தாவிக்காக எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். You shall receive power after that, or when the Holy Spirit comes upon you, and then you shall be witnesses unto me in Jerusalem, Judea, Samaria, and unto the uttermost parts of the world. கொண்டு it's a spiritual power, right? ஆவிக்குரிய வல்லமை பெற்று எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் கடையாந்தரங்களிலும் எனக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். You will do that work. You will publish the good news of the gospel. நல்ல சுவிசேஷ செய்தியை எல்லோருக்கும் பிரசங்கிப்பீர்கள். அதற்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். They took the words of Jesus, they understood partly, they obeyed. He said, tarry in Jerusalem, don't depart from Jerusalem, wait for the promise of the Father. Behold, I send the promise of the Father. பிதா வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புகிறேன். ரைட், எருசலேமில் காத்திருங்கள், tarry, wait. Simple words he said. They understood his words as they saw going up bodily. Hallelujah. சரீரத்தோடு உயிர்த்தெழுந்த மகிமையின் சரீரத்தோடு அப்படியே அந்த ஒலிவ மலையிலிருந்து பரமேறி போகிறத கண்டார்கள். And then they came obedient to his word. They waited in one particular place called the upper room. I believe that must have been the place where they were there in they had the last supper, கடைசி பந்தி அல்லது கடைசி இயேசு கிறிஸ்துடைய பஸ்கா செலிப்ரேஷன் இருந்த இடம்னு நான் நினைக்கிறேன், மாடியில் அந்த இடத்துல. They all gathered there. They waited 40 days, then he ascended up. The day of Pentecost, 50th day came. So for 10 days they were all in one place. They did not depart. They were all waiting in obedience to his word, waiting expectantly, waiting and praying for the Holy Spirit as Jesus promised. They had not experienced so far. They had never heard. It's after 2000 years, it's so very difficult for some people to believe, but think about those days. They had not experienced. Nobody had received that experience so far. Nobody had known that kind of thing. Right? Now, these people all, because Jesus said very clearly, don't depart from Jerusalem. எருசலேமை விட்டு அகன்று போகாதீங்கள்னு சொல்லியிருந்தார், காத்திருங்கள்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய வார்த்தையை நம்பி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஜெபத்தோடு பரிசுத்த ஆவிக்காக வேண்டிக் கொண்டு இருந்தார்கள். ஸோ 40வது நாள்லேருந்து 50வது நாள் 10 days 10 நாட்கள் அவர்கள் 10 days kind of fasting prayer and supplication. They were all in one accord. They were all in one accord in one place. About 120 of them, 120 பேர் போல அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு அவள் கூடி வந்திருந்ததனுடைய நோக்கம், இயேசு கிறிஸ்து சொன்னார் பரிசுத்தாவியை அனுப்புவேன். எப்படியோ தெரியாது, பரிசுத்தாவியானவர் வேண்டும். They all waited for that. One accord would mean, one place would mean the unity and oneness, one purpose, as Jesus had told them to wait. Suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind. So it was historical incident when the Holy Spirit
we need to have all the reverence for the Holy Spirit. He is the third person of the Trinity, right? Jesus was conceived, the Son of God was conceived in the womb of the Virgin Mary by the Holy Spirit. So you can imagine the eternal Word of the Father leaving the Father and coming down, not alone, with the Spirit of God, Holy Spirit. கன்னி மரியாள் அவள் கற்பவதி ஆகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவரால் ஆனாள். ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் பிதாவினிடத்திலிருந்து வரும்பொழுது, நித்தியத்திலிருந்து பிதாவினுடைய மடியிலிருந்து வரும்பொழுது, யோசித்து பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரும் அவரோடு வருகிறார். The Holy Ghost shall come upon thee, the power of the highest shall overshadow thee. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். வல்லமையானவருடைய வல்லமை உன்னை ஆட்கொள்ளும், ரைட்? அப்போ the Holy Spirit, he was conceived in the womb. He lived a holy life, and then he was tempted in the wilderness. He obeyed in waters of baptism. The Holy Spirit descended in a bodily form of a dove. ஞானஸ்தானம் எடுத்து வரும்பொழுது பரிசுத்தாவியானவர் மேல் இறங்கினார். பரிசுத்தாவியானால் வனாந்தரத்துக்கு தள்ளப்பட்டார். அவர் அங்கே நடத்தப்பட்டு அங்கே சோதிக்கப்பட்டு ஜெயம் பெற்றார். He got the victory over the devil in the wilderness itself through the Holy Spirit. Jesus went about in the power of the Spirit, right? Through the eternal Spirit he offered himself without spot to God. அந்த நித்திய ஆவியினாலே தன்னை பழுதற்றவராக பிதாவாகிய தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார்னு எபிரேயர் 9:12 வாசிக்கிறோம், ரைட்? நித்திய ஆவியினாலே. ஸோ the eternal Spirit has been through the incarnation, the life, death and the resurrection. He was raised from the dead by the glory, by the Holy Spirit. மரித்தோரிலிருந்து பரிசுத்தாவினால் அவர் உயிர்த்தெழப்பட்டார். The spirit of him that raised up Jesus from the dead dwell in you. மரித்தோரிலிருந்து இயேசுவை எழுப்பின தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால், தேவன் தன்னுடைய ஆவியினால் பரிசுத்தாவினால் செய்தான். நாட் பை மைட், நாட் பை பவர், பட் பை மை ஸ்பிரிட். வல்லமையினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால். பரிசுத்தாவியானவரை நம்ம எவ்வளோ தூரம் பிதாவாகிய தேவனை கனப்படுத்துகிறோமோ, எவ்வளோ தூரம் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துகிறோமோ, அதே பக்தி அவருக்கு இருக்கணும், ரைட்? He is God. He is God, right? The Holy Spirit came but to create history on that day. அந்த பெந்தேகோஸ்தே நாளில் ஒரு சரித்திரத்தை உண்டு பண்ணும்படியாக. எப்படி we all are mistaken, we celebrate December 25th as Jesus was born. No, not that day, definitely. And there was one particular day when Jesus manifested as a child, as a baby born in this world. But about 270 days before Jesus was conceived in the womb by the Holy Spirit, right? By the Holy Spirit. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளில் the day of Pentecost was fully come. God's calendar, தேவனுடைய கணிதப்படி, அவருடைய calendar. The Holy Spirit descended. He was upon one person, Jesus Christ, and he has gone up to heaven. Right. Now, he is descended today upon 120, the day of Pentecost. They were all waiting for about 10 days in prayer and supplication, giving thanks to God. Right. அந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த 120 பேர் மேலே இறங்கினார். These 120 were illiterate, uneducated, poor, insignificant people of this world. இந்த உலகத்தில் அவர்களெல்லாம் பெரிய தீர்க்கதரிசிகள் இல்லை, பெரிய வல்லுநர்கள் இல்லை, ஒன்றும் அறியாதவர்களாக அவர்கள் சாதாரண ஜனங்களாக இருந்தவர். ரைட். Some ladies were also there. Mary was there. Mary was a Pentecostal lady, right? Apostolic lady. மரியாள் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றாள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாள். 120 பேரில் அவ்வளோ அப்போஸ்தல முறைமைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். என்றால் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் மரியாள்.
She said, whatsoever he says to you, whatsoever Jesus says, you do it. What an apostolic statement, right? So, on the day the Holy Spirit came for what? Came to permanently indwell these people who were washed and sanctified by the blood of Jesus Christ as God's people. Right? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்டுக்கொள்ளப்பட்ட இந்த நபர்களுடைய ஆவியோடு அவர் இணைந்து அவர்களுக்குள்ளாக வாசம் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். Jesus said, behold, one greater than Solomon is here. சாலமோனை காட்டிலும் பெரியவர் இங்கு இருக்கிறார். Of course he came as the great David's greater son. பெரிய தாவீதினுடைய மகா பெரியவராக மகனாக இயேசு கிறிஸ்து வந்திருந்தார். அதனால் சாலமோனை காட்டிலும் அவர் பெரியவர். Solomon built a temple, that's all. And then after few centuries, that was completely destroyed and gone. Right? In what way Jesus is greater than the temple? The temple that Solomon built was a small building, destroyed completely. No presence of God and no gold, no silver, everything. The temple was burnt. Just after a few centuries. அவர் கட்டின ஆலயம் மகிமையாக பொன்னினால அதெல்லாம் இருந்ததுனால கூட அதெல்லாம் அழிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. But Jesus is greater than Solomon because he has built a temple for the eternal spirit to indwell forever and forever and forever. நித்திய ஆவியானவர் வாசம் செய்யும்படியாக அவருடைய இரத்தத்தால் மீட்டுக்கொள்ளப்பட்ட ஆத்துமாக்களை அவருக்கு கோயிலாக அவருக்கு ஆலயமாக இயேசு கிறிஸ்து கட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. We are the temple of the Holy Ghost. Right? That's the New Testament witness of the Spirit baptized believers. Spirit baptized believers. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களுடைய சாட்சி நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். Our body is the temple of God. God has come by His Spirit to indwell us. That happened, that began on the day of Pentecost. Like you would put up a small building and then keep on adding and adding and adding. You keep expanding that building. So also from the day of Pentecost, it began in 120. As Jesus saves souls, He is baptizing believers more and more and more for 2000 years. And the church of Jesus Christ is being built up. He is coming to its completion and perfection. Very soon the Lord will come and the Holy Spirit will raise up the building of God to be with God forever and forever. ஒரு சிறிய வீட்டை கட்டிட்டு பிறகு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கொண்டே போய் பெரிய வீடாக பெரிய ஆலயமாக பெரிய வீடாக ஆக்குறது போல 120 பேர் மேலே அன்றைக்கு இறங்கின பரிசுத்த ஆவியானவர் அவர் ரட்சிக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் நிரப்பி பரிசுத்தாவினால் நிரப்பி 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 அவருடைய சபை பெரிசாக ஆகி 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 2000 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு நம்மளும் அது அனுபவத்தில் அவர் வருகைக்காக காத்திருக்கிறோம். அவருடைய வருகையில் அவருடைய ஆலயமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். Imagine all the believers washed in the blood and redeemed by the Holy Spirit, redeemed in the blood and washed in the blood of the Lamb and indwelt by the Holy Spirit as the eternal tabernacle of God. God is tabernacled among men. Hallelujah. தேவாதி தேவன் வாசம் செய்கிற ஸ்தலமாக அவருடைய சரீரமாகிய சபை பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறது. It began in a small measure on the day of Pentecost. God created history. இயேசு கிறிஸ்து எப்படி சரித்திரத்தில் ஒரு நாள் உண்டு பண்ணினாரோ இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரோ நித்தியமாக இருந்தவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி came into time creating history. Same way the eternal spirit, heaven is my throne, earth is my footstool. I fill heaven and earth, I am the eternal spirit. He is that one greater than Solomon has built you a temple. Come indwell. On the day of Pentecost He came. He created history on the day of Pentecost. When the day of Pentecost had fully come. நாளை பெந்தேகோஸ்தே நம் நாள் வந்த போது அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கமாவால வானத்திலிருந்து சடுதியாய் sound from heaven as of a rushing mighty wind filled the whole house.
where they were sitting. Then there appeared to them divided tongues as of fire. About 700 years before, God said He was going to do that. 700 years before. முன்பதாக தேவன் சொல்லியிருந்தார், இதை செய்ய போகிறேன் என்று சொல்லி. அதுக்கு பிறகு ஒன்றுமே புரியல. Through Joel, God said, in the last days I will pour out my spirit upon all flesh. கடைசி நாட்களிலே மாம்சமான எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நிறைய பேருக்கு இந்த மாம்சமான எல்லார் மேலும்ன்றது தவறாக புரிந்து கொண்டு தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். Our ignorance should not lead us away from God. நம்முடைய அறியாமை நம்மளை புத்தியீனமாக தேவனை விட்டு பிரிக்கிறதாக இருக்கக்கூடாது. God never meant He will pour out the Holy Spirit upon the unsaved, unredeemed people. It's only through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள் மேல். When God said, I'll pour out my spirit upon all flesh, that's what He meant. Where will the Holy Spirit coming upon a sinner? Right? He is holy. He comes to make us holy too. Right? And first of all, the first step is being born again. அவர்கள் எல்லோரும் 120 were all believers. I can say hardcore believers. They had seen the Lord. They had seen Him die. They had seen Him buried. They had seen Him rise again. They were with Him for 40 days after His resurrection. They had seen Him go up into heaven. Right? The 120 were there. That's why they believed the word and waited for 10 days. Then the Holy Spirit descended. Through Joel, God said, யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னார், மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான யாருன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்படாமல் அவருடைய ரட்சிப்பை பெறாதவர்கள் இல்லை, அவருடைய ஜனங்களுக்கு சொல்கிறார், அவர்கள் மேலும் ஆவியை ஊற்றுவேன். 700 வருஷத்துக்கு பிறகு அது நிறைய பேர் மறந்து கூட போயிட்டாங்க. இந்த நாளில் பெந்தேகோஸ்தே நாள்னால் என்னன்னு கூட தெரியாது. But these 120 understood something because they were eyewitnesses of the crucifixion, death, burial, resurrection of Jesus Christ. ஆனால் இந்த 120 பேருக்கோ இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் மக்காக மனுஷனாக அவதரித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததை அவள் கண்ணார கண்டதுனால, சாட்சிகளாக இருந்ததுனால விசுவாசித்தார்கள். கர்த்தர் ஏதோ செய்ய போகிறார். God's word says, Joel had prophesied, right? And that day prophecy became history. அந்த நாள் தீர்க்க தரிசனம், தேவன் தீர்க்க தரிசனமாக சொன்னது சரித்திரபூர்வமாக நிறைவேறினது. Praise God. Right? The Holy Spirit descended to indwell these people. Not to make them greater than David, not to make them greater than Solomon, not to make them like Elijah, not to make them like Elisha, not to make them like Isaiah to prophesy, not to make them like Abraham. No. These are special people, sinners saved by the grace of God, washed by the blood of Jesus Christ. Right? Totally new, a new dispensation. And their body has been sanctified by the blood of Jesus Christ. That's all. Right? So the Holy Spirit has come, taking their body as His dwelling place, that He might manifest Himself through this body to other people. இந்த 120 பேருடைய சரீரத்தை தன்னுடைய ஆலயமாக்கி கொண்டு அவர்களுக்குள்ளாக நிரந்தரமாக வாசம் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். Indwelt by the Holy Spirit. Right? So in order to make it manifest His presence, the cloven tongues like as a fire. Right? அதனால் அக்னி நாவுகளைப் போல எல்லோரும் அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர் பரிசுத்த ஆவியானவர் வந்த பரிசுத்தத்தை காண்பிக்கும்படியாக ஒரு வேளை. Then they began to speak. Once the Holy Spirit came, the inspiration made them. The presence of the Holy Spirit was making Himself known. உள்ளேயாக வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் வந்திருப்பதை வெளிப்படுத்தும்படியாக அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தார். Inspired by the Holy Spirit, they spake
with other tongues. அவர்களுக்கு தெரியாத பாஷைகளிலே தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். They began to magnify God. Right. So 120 people, they were all with the power of the Holy Spirit there. The outsiders, they heard the noise. They came to see these Galileans, illiterate people, speaking in languages, different country languages. How is it possible? They must have been drunk, they said. Right? இவர்கள் எல்லோரும் கலிலேயிலிருந்து வந்த படிப்பில்லாதவர்கள் என்ன நம்முடைய பாஷைகள் எல்லாம் பேசுகிறார்களே, விதவிதமான பாஷைகள். மற்றவர்கள் கேலி செய்யும் பொழுது குடித்திருப்பார்கள். Then Peter spoke. Right? No, we are not drunk. It's only 9 o'clock in the morning. We are not drunk. We are filled with the Holy Spirit. Right? He preached the gospel. He said, what God promised, He has done. The last days, I'll pour out my Spirit upon all flesh. The last days, we must know, began with the coming of the Lord Jesus Christ. கடைசி நாட்கள்னு சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட நாளிலிருந்து ஆரம்பிக்கிறது கிருபை நாட்கள். எப்பொழுது முடிவடைகிறது? அவர் வந்ததனுடைய நோக்கம் பரிபூர்ணமாக சபையில் நிறைவேறி சபை எடுத்துக்கொள்ளப்படும். அவருடைய இரண்டாம் வருகையில், அவருடைய ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற போது கடைசி நாட்களுடைய கடைசி நாட்களுடைய ஆரம்பம் அவர் இயேசு கிறிஸ்து வந்தது. So they said, the last days, God said, I will pour out my Spirit. And we are coming to the last days because Jesus has come. He is crucified. He is the Christ prophesied. And you crucified Him. Very clearly. Right? God hath raised Him from the dead. And because He is the Christ Lord, His blood has made atonement for all our souls. அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். It's the blood that makes atonement for the soul. ஆத்மாவுக்காக பிராயச்சித்தம் பண்ணுகிறது இரத்தமே. அவருடைய பலிபீடத்தில், கால்வரி பலிபீடத்தில் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனுடைய இரத்தம் பாவிகளுக்காக சிந்தப்பட்டதுனால அதை ஏற்றுக்கொண்ட எங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். Christ is risen. He is there at the right hand of God. And that's why God has sent forth the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை தேவன் அருளி இருக்கிறார். So Jesus is Lord. God hath made the same Jesus whom you crucified both Lord and Christ. அதனால் நீங்கள் உங்களுடைய கையினால் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே, சிலுவையில் அறைந்து கொன்ற இயேசுவையே பிதாவாகிய தேவன் கர்த்தரும் ஆண்டவருமாக கிறிஸ்துவுமாக உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி சொன்னார். God is not partial. கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர். Not that he was one thing that day 2000 years ago and another person today after 2000 years ago. கர்த்தர் பட்சபாதம் இல்லாமல் இருக்கிறார். அந்த ஆதியிலே பெந்தேகோஸ்தே நாளில் ஒரு காரியத்தை செய்தவராக 2000 வருஷங்களுக்கு பிறகு நம்முடைய நாட்களில் வேறொரு காரியத்தை செய்கிறவராக இல்லை. அவர்களை தெரிந்து கொண்டார் விசேஷமானவர்கள் என்று சொல்லிவிடுறதில்ல, நாம் மட்டமானவர்கள் என்று இல்லை. This Pentecost history becoming a reality to the 120 is what God offers to everyone for all these 20 years, to all those who will come into His saving grace. அவருடைய கிருபையின் ரட்சிப்புக்குள்ளாக வருகிற அனைவருக்கும் இதே அனுபவத்தை கொடுக்கிறவராக பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறார். இந்த 120 பேர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கும் பரிசுத்தாவியை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அதே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவத்தையும் போக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. அவரால் சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற அவருடைய வாழ்க்கையில் தேவன் பாவத்தை மன்னித்து பரிசுத்தாவினால் அவர்களை முத்திரையிடுகிறார். This must become
not just the historical fact that Pentecost, Holy Spirit came on the 120, that's all. No. That historical reality must be a practical experience in the life of a believer. இதே ஒரு பெந்தேகோஸ்தே சபைன்றதுனால இல்லை, பெந்தேகோஸ்தே சபைக்கு போகிறதுனால நான் பெந்தேகோஸ்தே ஆகிறதில்லை. Not because I attend a Pentecostal church or a church that believes in Pentecostal power, I become a Pentecost. Pentecost must be a personal experience for me. பெந்தேகோஸ்தே அனுபவம் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் அனுபவமாக இருக்க வேண்டும். God doesn't give one experience that day and one experience another day to another person. He is impartial. What he gave that day, he gives today. அன்றைக்கு என்ன செய்தாரோ அதே இன்றைக்கும் கர்த்தர் செய்கிறார், அதே அனுபவத்தை கொடுக்கிறார். Right? Same experience to everyone receiving forgiveness of sins in the name of the Lord Jesus Christ. Even today, இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் நாமத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற அனைவருக்கும் தேவன் பரிசுத்தாவியை அருளுகிறார். That's what Peter said on the very day the Holy Spirit descended. அந்த பரிசுத்தாவியானவர் இறங்கின அந்த நாளிலேயே பேதுரு சொன்னது முதல் சபையினுடைய முதல் ஆரம்பம் அந்த நாளிலேயே கொடுக்கப்பட்ட இனாகரல் மெசேஜ், ஆரம்ப நாளில் கொடுக்கப்பட்ட செய்தி. Acts 2:38 Repent, be baptized every one of you in the name of Jesus Christ for the remission of sins, and you shall receive the gift of the Holy Spirit. The Holy Spirit is descended because the Lamb of God is slain. He has shed his precious blood. Through the blood, we have received forgiveness of sins. That's why we are all baptized in the Holy Spirit. Simple. எங்கே பாவ மன்னிப்பு உண்டோ அந்த இடத்துல தான் பரிசுத்தாவி வர முடியும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டதனால பரிசுத்தாவியான அனுபவத்தை பெற்றோம். நீங்களும் மனம் திரும்பி அவரை விசுவாசியுங்கள். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். And then see what he said. For the promise is unto you. Looking at all those who are mocking. Promise is unto you, unto your children also, unto all that are afar off, as many as the Lord our God shall call. For 2000 years, 2000 வருடங்களாக வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் தனிப்பட்ட உனக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. தூரத்திலுள்ள. Did Peter know that India will experience the same thing? Of course. Right? Today it's a reality. The Pentecost must become a personal experience of every believer in Jesus Christ. Right? We believe on him not only for forgiveness of sins, and that same thing should lead us to receive the gift of the Holy Spirit. Peter said, பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். The Holy Spirit is given as a gift from God. Hallelujah. Because the Lord Jesus Christ has redeemed you with his own blood. பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். பரிசுத்தாவியை வரமாக தேவன் அருளுகிறார் விசுவாசிக்கு. ஏனென்றால் அந்த விசுவாசியினுடைய ஆத்மா தேவகுமாரனுடைய இரத்தத்தால் தேவனுக்கு என்று மீட்கப்பட்டது. See, the believer becomes redeemed by God the Son, sealed by the Holy Spirit unto God eternal. நித்திய தேவனுக்கென்று நித்திய ஆவியினால நித்திய மீட்பை உண்டு பண்ணின அவர் மூலம் அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் அவரிடத்தில் சேர்கிறோம். You can't earn, you can't do anything to receive. It's free gift to everyone. So the personal experience is necessary after 2000 years. Because 2020 we have come to, we know what things are ahead of us. One thing that is predominantly in the minds of the believers in the Lord Jesus Christ is He is coming. 2000 வருஷங்களுக்கு பிறகு
இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்தில் கர்த்தர் வருகிறார், ஆண்டவர் வருகிறார், இயேசு வருகிறார்ன்ற கேள்விதான் பிரதானமாக இருக்கிறது. அவர் வர்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். For his coming, the Holy Spirit is preparing the group of people, right? And the Holy Spirit is given as a gift for every believer, not just that day, even today. அந்த நாள் மட்டுமல்ல, இந்த நாள்லையும் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு, இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசிகளுக்கு வரமாக தேவன் அருளுகிறார். ஃப்ரீ கிஃப்ட். பீட்டர் said, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். And you shall receive the gift of the Holy Spirit. Not earn. It doesn't belong to our merit, our effort. Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். He is giving. You just receive. So, you must have the heart to receive from God the gift of the Holy Spirit, because the personal experience is absolutely necessary, right? So it should not be just a historical fact, but must be a personal experience. That's what the early apostles did when they went about. Acts 19, Paul, having passed through the upper coast, came to Ephesus. Finding certain disciples, he found the believers, not all other idolaters in Ephesus. He said to them, have you received the Holy Ghost since you believed? பவுல் எபேசுக்கு வந்து அங்கே சில சீஷரை கண்டு, அங்கே எபேசில் இருந்த விக்கிரகாராதனைக்காரர்கள் எல்லாம் கண்டு இல்லை, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? Have you received? So the Apostle Paul understood what the faith on the Lord Jesus Christ should lead you to. கிறிஸ்து இயேசு மேலே இருக்கிற விசுவாசம் உங்களை எதற்கு நடத்த வேண்டும் என்பதை பவுல் அறிந்திருந்தார். Jesus said the same thing in Luke 11:13. If you then, being evil, know how to give good gifts unto your children, how much more shall your heavenly Father give the Holy Spirit to them that ask him? அவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இயேசு கிறிஸ்துவே கேட்கிறது. பொல்லாதவர்கள், you evil, in what way? Right? Because we are all sinners. Right? We are all sinners, right? நாம் எல்லோரும் பாவிகள். அதுதான் அர்த்தம். Yet, even though it's the sinful nature in us, yet when it comes to our children, right, we want to give them the best. Jesus said, which of you, which father will give a stone when a child is asking for bread? Who will give the scorpion? Which father will give the scorpion when he is asking for an egg? When he is asking for a fish, which father will give the child a snake? If you, being evil, if you sinful people know how to give good things to your children, because they are your children, you have a heart to give the best, right? How much more the Holy Heavenly Father will give His own Spirit, Holy Spirit, when you ask Him, because you are His child, because you are redeemed by the blood of Jesus Christ as His children. What a question it is. What a question it is. Where is the emphasis here? Right? பொல்லாதவர்களாக நீங்கள்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பிள்ளை முட்டை கேட்கும்போது எந்த தகப்பன் பாவியாக இருந்தாலும், எந்த தகப்பன் கல்லை கொடுப்போம், எந்த குழந்தை ஒரு அப்பத்தை கேட்கும்போது கல்லை கொடுப்போம், எந்த குழந்தை முட்டை கேட்கும்போது தேளை கொடுப்போம், எந்த குழந்தை ஒரு மீனை கேட்கும்போது எந்த தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு பாம்பை கொடுப்போம். பாவிகளாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய குழந்தைன்னு வரும்பொழுது அந்த உறவு, என்னுடைய குழந்தை, எல்லாத்தையும் கேட்கறதெல்லாம் நல்லதாக கொடுக்கிறீர்களே, அவர்களுக்கு நன்மை பயக்கிறதாக பரமபிதா உங்களை பரிசுத்தாவின் இரத்தத்தால் மீட்டு கொண்டார் என்றால்
உங்களுக்கு பரிசுத்த ஆவியை, தன்னுடைய ஆவியையே கொடுக்காமல் இருப்பது எப்படி? God the Father gave His Son. Now God the Father in the Son, because you are in the Son, wants to give the Holy Spirit also, bring you into that triune Godhead fellowship. திருத்துவ தேவன் இவ்வண்ணமாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்தவர், அவர் மூலமாக பரிசுத்தாவியம் கொடுத்து அந்த திரியேக தேவனோடு உங்களை இணைத்து கொள்ள அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. That's Jesus asked. This is the simple question Jesus asked. இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி. Right? How to get the Holy Spirit? Right? You said, to them that ask Him. Right? பரிசுத்தாவியை வேண்டிக் கொள்ளுகிறவர்களிடத்தில், பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? Right? If the child will know, this man is going to give me only a stone if I will ask him for a bread, he won't ask. I want an egg. If I ask my dad, he won't give me, but he will only give me a scorpion. No, the child won't ask. No, the child won't think like that. Whatever the child wants, will ask the father. Right? Same way, பரிசுத்தாவியை வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயமல்ல. More sure, because He is good and good alone. Few evil can have such a loving heart towards your children. பொல்லாதவர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் மேலே அந்த அவ்வளவு அக்கறை இருக்கும் என்றால், அன்பு இருக்கும் என்றால், நன்மையானதை கொடுப்பீர்கள் என்றால், how much more the Heavenly Father will give the Holy Spirit. Hallelujah. To them that ask. See, one more thing. This is the revelation that God gave to Daniel when Daniel was praying for the kingdom of God. The time was nearing. So he was expecting the Messiah to come during his days, and then the 70-year captivity to be over, and they had to return and build the temple, and the Messiah had to come. All that in Daniel's mind playing when he was praying. God said, I got a different plan altogether. தானியேல் தீர்க்கதரிசி அங்கே பாபிலோனில் சிறைக்கைதியாக போனவர், அங்கே பெரிய தீர்க்கதரிசியாக தேவன் உபயோகிக்கிறார். அவர் 70 வருட சிறையிருப்பு காலம் முடிவடைகிற வேளையில் தேவனை நோக்கி வேண்டுகிறார். மறுபடியுமாக சிறையிருப்பு முடிந்து அங்கே எருசலேமுக்கு போகவும், தேவனுடைய ஆலயம் கட்டப்படவும், மேசியா வரணுமே, அவருடைய ராஜ்யம் வரணுமே என்று சொல்லி அதற்காக வேண்டுதல் செய்யும் பொழுது தானியேலுக்கு தேவன் சொல்கிறார், உன்னுடைய திட்டத்தின்படி இல்லை, எனக்கு வேறொரு திட்டம் இருக்கிறது. I got a different plan, Daniel, not like what you expect, what you think. Right? So he said 69 weeks are determined. Right? 69 வாரங்கள். ஒரு வாரம், 1 week is 7 years. Right? ஒரு வாரம்னு சொல்லும்போது 7 வருடம். ஸோ 69 வாரம்னு சொல்லும்பொழுது 483 வருடம். 483 years, 69 weeks would mean. And for the Messiah to be slain, to be crucified, not for him, but for the people. அவருடைய ஜனத்திற்காக மேசியா சங்கரிக்கப்படுகிறது. சிலுவை பற்றி அக்யூரேட்டாக ஆண்டவர் தானியேலுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். Exactly on that day, as God said to Daniel, 483 years, the Messiah was crucified on the cross. Right? 483 yearsக்கு முன்னாடி God revealed this plan to Daniel. Daniel chapter 7, 8, 9லாம் படித்து பாருங்க. Daniel 7, 8, 9. 9ல் சொல்றார் 69 வாரங்கள். முதல் 7 வாரம், அப்புறம் ஸ்மால் கேப், அடுத்தது 62 வாரம், ஆக 69 வாரங்கள், 483 years. That's what happened during the period of second temple, ரெண்டாவது ஆலயம் கட்டும்பொழுது. ரைட். 480 மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா வந்தார், அவர்களெல்லாம் அவர் அறியல்ல, சங்கரிக்கப்படுவார். அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி போகிறார். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றது அந்த 2000 years gap, God kept it as a secret from Daniel. தானியேல் தீர்க்கதரிசி கீழேருந்து அந்த 2000 வருஷம், வாட் வி நவ் நோ அஸ் அ சர்ச் ஏஜ், சபையினுடைய காலம்னு சொல்லுகிற இந்த பரிசுத்த ஆவியின் காலம். ரைட்.
மேசியா சங்கரிக்கப்பட்டதுனால அவர் பரவேறி வரும்பொழுது நான் அவர் மேலே விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுத்து என்னுடைய சபையை கட்டுவேன். இது பரம ரகசியமாக தேவன் வைத்திருந்தார் 2000 வருஷம். அடுத்தது அதை சொல்லும்பொழுது அந்த கடைசி 70வது வாரம் அந்த 7 வருஷத்தை காண்பிக்கிறார். ஸோ திஸ் இஸ் த வே தட் காட் டீலிங் வித் த நேஷன் ஆஃப் இஸ்ரேல். ரைட், இஸ்ரேல் தேசத்தோடு அவர் ஈடுபடுகிற விதம் இதுதான். அது எப்போ நடக்கிறது? அந்த கடைசி ஒரு வாரம் யாக்கோபின் இக்கட்டு காலம், ஜேக்கப்ஸ் ட்ரபிள், த டைம் ஆஃப் ஜேக்கப்ஸ் ட்ரபிள், 7 year பீரியட் ஆஃப் ட்ரிபுலேஷன், உபத்திரவ காலம் இதை வரப்போகிறது. 70th week ஆஃப் 7 year, ரைட், 7 year Jacob's time of Jacob's trouble, the 7 year tribulation period, Jeremiah 30 verse 7, Jeremiah. So அது ஆரம்பிக்கும் போது the dispensation of the grace of God comes to an end. அந்த 7 வருட உபத்திரவ காலம் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சபையானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த 2000 வருஷத்தில் தன்னுடைய சபையை கூட்டி சேர்த்து எல்லா தேசங்களிலும் எல்லா பாஷைக்காரர்களிடத்திலும் பரிசுத்தாவியான வாசம் செய்கிற அந்த சபையை அவருடைய சபையாக எடுத்துக்கொள்ளுகிறார். The church indwelt by the Holy Spirit, the entire body of believers is taken up. Once the rapture takes place, then God begins to deal with the ancient people, the 7 year tribulation period. Dispensation of the grace of God, the church age is over when, as soon as the rapture takes place, that's the end. And then God turns to the ancient people, the nation of Israel. God turns to his ancient people. The 70th week, the last 1 week takes place upon this earth, 7 year tribulation, and after that comes the 1000-year millennial reign of Jesus Christ. This is God's plan upon this earth, right? இந்த பூமியிலே நடப்பிக்க இருக்கிற தேவனுடைய திட்டம் இதுதான். அதற்கு பிறகு 7 வருட உபத்திரவத்து காலத்துக்கு பிறகு தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து அவருடைய மணவாட்டி சபையோடு எடுத்துக்கொண்ட சபையோடு அவர் பூமிக்கு திரும்பி வந்து அந்த அர்மகதான் யுத்தத்தில் பிசாசை அழித்து பாதாளத்தில் போட்டு அந்த அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்கதரிசியும் எரிகிற அக்கினியிலே போடுவார். எல்லாரும் அவருக்கு எதிராக இருக்கிறவர்களை அழித்து பூமியிலே இந்த தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து 1000 வருட அரசாட்சியை ஆரம்பிப்பார். So from the day of Pentecost to the day of rapture is the dispensation of the grace of God, outpouring of the Holy Spirit upon those who are saved by believing on the Lord Jesus Christ, who died and rose again for them. Right. அந்த பெந்தேகோஸ்தே நாள், அந்த நாளில் ஆரம்பித்து அவர் வந்து அவருடைய சபையை தன்னோடு சேர்த்து கொள்ளுகிற ரகசிய வருகைக்கு நாள், அதுவரைக்கும் இந்த பரிசுத்தாவியானவரை ஊற்றும் காலம். அவர் மேலே விசுவாசிக்கிற அனைவருக்கும், யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவிட்ட வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிசுத்தாவியின் வரத்தை அவர் கொடுக்கிறார். யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கிறார். யூ ஹாவ் டு ரிசீவ் பை ஆஸ்கிங் ஃபர்ஸ்ட். Repent, you shall receive the gift of the Holy Spirit. Jesus said, ask. Which of the child will not ask, the father will not give. பொல்லாதவர்களாக நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணும்னு இருக்கீங்க, பரிசுத்தாவியாக கொடுப்பது எப்படி அருளாமல் இருக்கும் பார். பிதாவுடைய உள்ளத்தை அங்கே அப்படியே இயேசு கிறிஸ்து விவரிக்கிறார். ஸோ we need to ask, we need to receive also. கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு கேட்கணும். When the child is asking the father, if the child knows he won't give me, he won't ask. தகப்பன் கொடுக்க மாட்டார்னு தெரிஞ்சதுனாக்கா கொடுக்க மாட்டார். அப்படியே சில பசங்கள்லாம் சாக்லேட் வேணும்னா கேட்பாங்க. Right. Same way we need to know and understand the heart of our Heavenly Father. Right. Ask, you shall receive. Seek, and you shall find. Knock, and it shall be opened to you. Right. தட்டுகிற எவனும் திறக்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். When it comes to the Holy Spirit, we can't be slack as believers. We need the fullness of the Holy Spirit. 50th day, the Pentecost, the third person of the Trinity is given to the believer to indwell and to inscribe His word in our hearts. Right? எதுக்காக பரிசுத்தாவியானவர்? So that we attach to God, we
The God's word is in our hearts. So 50th day, on the day of Pentecost, when the children of Israel came, through the Red Sea, the Holy Spirit descended, and then that God's law was given in tables of stone. But here, Jesus died and rose again, and the Holy Spirit is given in the New Testament to write. The Holy Spirit comes to write God's word in our hearts, so that thy word have I hid in my heart, that I might not sin against thee. Right? Thus the Holy Spirit, by his indwelling presence, sanctifies the believer, prepares him for the rapture. பரிசுத்தாவியானவர் எதற்காக வருகிறார்? பரிசுத்தமாக்க. அவருடைய வேலை அதுதான். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களால் கழுவப்படுகிறோம். கழுவப்பட்ட நாம் இன்னும் தேவனுக்கு பிரியமாக பரிசுத்தமாக இருக்க, பரிசுத்தாவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, அவரை போல இருக்கும்படியாக, மாற்றும்படியாக, அதற்காகவே நம்மோடு வாசம் செய்ய நமக்குள்ளாக வருகிறார். The Holy Spirit is, by his indwelling presence, sanctifies the believer. Without sanctification, no man shall see the Lord. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை சந்திக்க முடியாது, பார்க்க முடியாது. Ephesians 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Ephesians 4:30, grieve not the Holy Spirit of God, whereby you are sealed unto the day of redemption. The day of redemption is the day when the Lord would come. That's the rapture. The saints are transformed and translated into the presence of God. மீட்கப்படும் நாள்னு சொல்லும்பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்து அவர் மத்திய ஆகாயத்தில் இருக்கும்போது மரித்தோர் உயிர்த்தெழ, உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாகி அவரோடு பரத்தில் சேர்க்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள். அதுதான் மீட்கப்படும் நாள். அதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம்ன்றதுக்கு அச்சாரம், கேரண்டி, முத்திரை பரிசுத்தாவி. ஹல்லேலூயா. ரைட்? The Holy Spirit of God is given as a seal or a guarantee. When you buy something, they give you guarantee, right? Same way, the Holy Spirit of God is our guarantee that we will be redeemed on the day when he comes for our redemption to be complete. அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Don't grieve the Holy Spirit. In so many ways we can grieve. That's how he is the most gentlest person in the universe. Easy to grieve. We read the children of Israel, after having seen all the miracles, they came through the Red Sea, they sang, "Who is like unto you?" and all that forgotten. Every step they grieved the Holy Spirit. We read in the Psalms, they grieved the Holy Spirit, they tempted the Holy One, they provoked him, and so God swore in his wrath that they should not enter into my rest. அவருடைய ஆவியை துக்கப்படுத்தினதுனால பரிசுத்தாவியானவரோடு போனார்கள் இஸ்ரவேலரோடு. ஆனால் அங்கங்கு தேவனை சோதித்து, தேவனை பரீட்சை பார்த்து, தேவனுக்கு விரோதமாக வாஞ்சித்து, இப்படியெல்லாம் செய்ததுனால பரிசுத்தாவியானவர் துக்கப்படுத்தி அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லிட்டார். more than almost a million people, ஒரு 10 லட்சம் ஜனங்கள் போல வந்தவர்களில் அந்த ஜனத்தில் 2 பேர், கேலேப், ஜோஷுவா, they entered the promised land. Right? அதனால் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துகிறதுன்றது ரொம்ப ரொம்ப சுலபமான காரியம். But here the word of God is saying we are sealed. The Holy Spirit is a guarantee for our redemption. So be careful, don't grieve him in any manner. பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாத. In so many ways we can grieve the Holy Spirit. We need to be very, very careful with the Holy Spirit. Right? See how the Holy Spirit comes to prepare us for the day of redemption. There's a small example. Something you want to buy, something very tasty, you ask for a small piece of sample to taste. Same way,
for the foretaste. தான் ஒரு நல்ல பண்டத்தை வாங்கும்போது கொஞ்சம் ருசி பார்க்கணுன்னா கொஞ்சம் எடுத்து ருசி பார்க்கறது போல் இந்த மீட்கப்படும் நாளை குறித்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் அங்கே இருக்குது. Acts 8, the Philip evangelist was used of the Lord to lead a soul to Christ, to a foreigner who had come to Jerusalem to worship the Lord, and he was returning. The Lord said, go and join, and then he joined him, went far away, and then traveled that far, met that Ethiopian eunuch, and he led him to the Lord, baptized him also. As soon as he saw the water, he said, why shouldn't I be baptized? He said, if you believe with all your heart, then he said, yes, I do believe that Jesus is the Son of God. He baptized. When he baptized him in the water, verse 39, when they were come up out of the water, look at the word, it's been easy for, without putting his leg, without putting his hand, taking the little water, sprinkling. Sprinkling is not baptism. Remember, you have to conform to God's word if you have to be there in the rapture. தேவனுடைய வழியை நம்ம மாற்ற முடியாது, தேவனுடைய ஆலோசனையை நம்ம அலட்சியம் பண்ண முடியாது, பரிசுத்தாவியானவர் துக்கப்படுத்துகிறவராக இருப்போம். இங்கே அவர்கள் தண்ணீரை விட்டு கரையேறின போது, தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது தண்ணீரை எடுத்து தெளிக்கல்ல, தண்ணீரில் முழுகினார்கள். முழுக்கு ஞானஸ்நானம் தான் அதுக்கு சரியான ஞானஸ்நானம்ன்றதுக்கு அர்த்தமே முழுக்கு தான். When they were come up out of the water, the Spirit of the Lord caught away Philip. That word caught away is the same word Apostle Paul uses in 1 Thessalonians chapter 4. The trumpet shall sound, and the Lord shall descend from heaven, and the dead in Christ will be raised, and we will be caught up to meet the Lord in the air. The same way. Harpado, that is the same way, that is same word that is used. The Spirit of the Lord caught away, a rapture. He was raptured. That the eunuch saw him no more. He went on his way rejoicing. But Philip was found at Azotus, passing through he preached in all the cities till he came to Caesarea. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். ரைட், ஆவியானவர் பிலிப்பை தூக்கி கொண்டு போய்விட்டார். அதுதான் சரியான வார்த்தை, தூக்கி கொண்டு போய்விட்டார். அங்கே கிரேக்க பழைய வார்த்தை என்ன உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதோ 1 தெசலோனியர் 4 நாம் கர்த்தரோடு மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு சொல்லப்பட்ட இடத்துல அதே வார்த்தை தான் இங்கும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் பிலிப்பை தூக்கி கொண்டு போய்விட்டார். அப்படியே சரீரத்தோடு தூக்கிட்டு போகிறார். பின்பு பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு, எவ்வளவு தூரம் அந்த இடத்திலிருந்து ஆசோத்னு சொல்லப்படுகிற இடத்துக்கு, from the place where Philip was to the place called Azot, where how far was it? Almost about 40 kilometers from here to Padappa or so. இங்கிருந்து படப்பை போகிற தூரம் 25 மைல் தூரம். ரைட், to the Spirit of the Lord caught away. What a rapture. That's given there as an example for us as to what the Holy Spirit can do in a believer's life when we are obedient to the Holy Spirit, when we hear His voice, when we walk in the Spirit. Hallelujah. And so we will also be raptured all the way from point number 5 to 6, the road to Gaza. From there to 6, about 25 miles, the Spirit of the Lord took him and placed him there about 40 kilometers away. 40 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆவியானவர் இவனை இங்கிருந்து தூக்கி அங்கே கொண்டு போய் விட்டுவிட்டார். இங்கே எத்தியோப்பிய மந்திரி காண முடியவில்லை. ஆனால் அவருக்கு பரிசுத்தாவியானவர் செய்த காரியத்தை நினைத்த சந்தோஷத்தோடு தன்னுடைய ஊருக்கு போனார். ரைட், ஸோ திஸ் இஸ் தி Spirit of the Lord can do that, and that's what He is going to do. He has come to transform. He has come to translate us. பரிசுத்தாவியானவர் நம்மை மறுரூபமாக்கவும் நம்மை அவரோடு சேர்த்துக்கொள்ளும்படியாக அந்த கிரியை நமக்குள்ளாக நடத்த வல்லவராக இருக்கிறார். Romans 8 verse 11, if the Spirit of Him that raised up Jesus from the dead dwell in you, He that raised up Christ from the dead shall also quicken your mortal bodies by His Spirit that dwelleth in you. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். It's the work of the Holy Spirit, right? To the one, God raised Jesus by His Spirit, right?
தேவன் மரித்தோரிலிருந்து இயேசுவை எழுப்பின அவருடைய ஆவி, எழுப்பினவர் யார்? பிதா. அவருடைய ஆவி பரிசுத்தாவி. அதே பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வாசமாக இருந்தால் கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல, ரைட், உங்களுடைய சாவுக்குரிய சரீரத்திலிருந்தும் உங்களை உயிர்ப்பிப்பார். He is the one to transport, He is the one to translate. The same Holy Spirit who dwells, the one that raised up Christ from the dead, He will quicken your mortal bodies by His Spirit, by the same Holy Spirit doing the same work in you. Hallelujah. So the question comes to us, is Pentecost just a historical fact, just a history? சரித்திரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியா? அதோட விட்டுடுறீங்களா? Is Pentecostal a personal experience? Or do I call myself a Pentecost because I attend a Pentecostal church? Right? Or is Pentecost a real experience? The Holy Spirit indwelling me, leading me? Have you received the Holy Ghost? It's the question that Apostle Paul asked. I would like to leave this question with all those that are hearing this voice. இந்த வார்த்தையை கேட்கிற எல்லோரிடத்திலும் நான் கேட்கிற கேள்வி அப்போஸ்தலர் பவுல் அன்றைக்கு கேள்வி கேட்டது தான், அதே கேள்வி. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? விசுவாசிகளான போது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீர்களா? It's not, I believe on the Lord, so He has come into me. No, that is not the truth at all. Baptism of the Holy Spirit is a separate experience for the believers who had believed that Jesus died and rose again. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை வரமாக கொடுக்கப்படுகிறது. நான் விசுவாசித்தேன், அதனால் பரிசுத்த ஆவியர் உள்ளே வந்துட்டார்ல, ரைட்? இங்கு யூ ஷால் ரிசீவ்னு சொல்லியிருக்கு, He is a giftனு சொல்லியிருக்கு, வரம்னு சொல்லியிருக்கு, பிதா அருளுகிறார்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் நடக்குதா? The baptism of the Holy Spirit is a separate experience subsequent to a believer's life. Right? The Ethiopian eunuch, he had to obey in waters of baptism, right? And Cornelius' house, they only heard about Jesus. They had not seen Jesus. They only heard about Jesus. Acts 10, right? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கிறது போல கொர்நேலிய வீட்டில் they only heard. இயேசு கிறிஸ்து, Peter said He is Lord of all, right? That's all. They acknowledged Jesus in their heart as Lord. Then immediately the Holy Spirit fell upon them all and as the Spirit gave them utterance, like as it was on the day of Pentecost, so they were all filled with the Holy Spirit. He is God, so He doesn't change. He doesn't alter. He has no partiality. அவர் தேவனாக இருக்கிறதுனால அவர் செய்கிற கிரியையை மாற்றி மாற்றி செய்கிறதில்லை. இவருக்கு ஒரு விதத்திலும் இன்னொரு விதத்திலும். அந்த பெந்தேகோஸ்தை ஆரம்பித்ததை கொர்நேலிய வீட்டில் நடத்தினார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அதை நடத்தினார். அதே பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார். விசுவாசித்த பிறகு, நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவரை வரமாக நமக்கு கொடுக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கிறார். That is God's seal that will be there at the time of rapture. So speaking in tongues, right? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதாக்க அந்நிய பாஷை பேசணுமா, கட்டாய பேசணுமா? இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. Why do you have the Bible in your hand? Why do you ask a pastor? Why do you ask somebody else? Why do you look at somebody else? Take the Acts of the Apostles. Show me a place where it says, without speaking in tongues, they were filled with the Holy Spirit, right? When they were all filled with the Holy Spirit, what was the manifestation? Spoke in tongues. As the Spirit gave them utterance. ஆவியானவர் அருளினபடி ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையில் பேசினார்கள். You are not going to speak. The Holy Spirit, when He comes, He is going to speak, right? When the water is boiling inside, in a vessel, the lid is automatically jumping because of the boiling pressure of the water. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்கும் போது அது மேலே இருக்கிற மூடி தானாக அசையும், தானாக தூக்கி போடப்படும். ஏனென்றால் உள்ளே இருக்கிற தண்ணீருடைய அழுத்தம். When the Holy Spirit comes in,
He is going to give the utterance to speak. So speaking in tongues should not put you away, but rather you must take the word of God. You must believe what God says, not anybody else says, not what the church says, but you must take God's word at its fullness and in its fruitfulness and receive the Holy Spirit. There are other signs also besides speaking in tongues. Speaking in tongues is not the only sign. That is the initial sign, that is the first sign and the foremost sign. அந்நிய பாஷை பேசுகிறது முதல் அடையாளம். அதில் கட்டாயம் எல்லாருக்கும் பரிசுத்தாவியில் அபிஷேகம் பண்ணப்படுகிறான்றதுக்கு அடையாளம். அதை தவிர மற்ற அடையாளங்கள் உண்டு. You may say, there are some people jumping, crying. Absolute nonsense. No such thing ever happened, right? Recently somebody said, if I jump the maximum, the pastor will lay his hand upon me, take me into the ministry. Utter nonsense. That's not of the Holy Spirit. It's of the evil spirit trying to camouflage and confuse. God is not the author of confusion, but He is the author of peace, says God's word. So we need to be very careful. We need to have the scripture-based, the infallible word of God based experience. That is the Holy Spirit, right? I remember as an unbeliever, I used to argue with a friend of mine years ago when I was only about 23, 24 years of age. At that time I used to say, oh, you people, you say, you blabber something and that's of the Holy Spirit. And you say, Vijay, you will never know the joy when you are baptized and filled with the Holy Spirit and speak in tongues. Thank God that day came in my very life, in this very place, in this very hall, and I was filled with the Holy Spirit so many years ago, about 45 years ago, right? So very experienced, so real it is. And that gives me the boldness, because what I have experienced, what I have witnessed, I am able to share, right? There are other signs also. As the Holy Spirit, He comes to make us holy, holiness unto the Lord more and more in our life. He comes to equip us so that He does the signs and wonders to prove that Jesus is Lord. He equips us with the gifts so that we can serve the Lord better and be a blessing to other people. நம்ம பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணுறது குறித்து நான் தப்பான எண்ணம் கொண்டிருந்தேன். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் கிண்டல் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், நீ அந்த அனுபவத்துக்குள்ளாக வந்தால் தான் அதனுடைய சந்தோஷம் தெரியும்னு. 45 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த அனுபவம் எனக்கு இதே இடத்துல ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அனுபவத்தோடு நான் சொல்ல முடியும், ரைட்? குதிக்கிறதோ ஆடுறதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பரிசுத்தாவியான நம்மை பரிசுத்தப்படுத்த எல்லா விதத்திலும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவர் அல்ல, சமாதானத்தின் தேவன். அது எல்லா இடத்துலையும் ஒரு அழகு, ஒழுங்கு, கிரமம் இருக்கும், ரைட்? Let all things be done decently and in order, says God's word. That's the way Holy Spirit works. எல்லா கிரமமாக, ஒழுங்காக, தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யப்படும்படியாக தேவ வார்த்தை சொல்லுகிறது. அப்படி தான் பரிசுத்தாவியானவர் நடத்துவார். அவர் நமக்கு அதிசய அற்புதங்களை நம்ம மூலமாக அவர் செய்வார். அதன் மூலமாக அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த நமக்கு வரங்களை கொடுப்பார். அதன் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு உபயோகமாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக நமக்கு கொடுப்பார், ரைட்? பட் வாட் மஸ்ட் ஐ டூ டு மேக் தி ஹிஸ்டாரிக்கல் coming down of the Holy Spirit become a reality in my life? அந்த நாளில் சரித்திரபூர்வமாக வந்த பரிசுத்தாவியானவர் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக வருவதற்கு நான் என்ன செய்யணும்? First, search the scriptures. Not because I am saying, you take the New Testament. புதிய ஏற்பாட்டை எடுத்து நீரே ஜபத்தோடு படித்து பாருங்க. ஆண்டவரே என்னோடு பேசும், எனக்கு சத்தியம் தெரியணும், சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். Search the scriptures, especially the Acts of the Apostles, right? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்து படித்து பார்க்கும்பொழுது அது தெளிவாக இருக்கும், right? God never confuses anybody. God is not the duplicator, right? பொய்யானதை கொடுக்கிறவர் அல்ல, right? Important is a pure heart. என்னுடைய இருதயம் சுத்தமாக இருந்தால், God is always searching the heart, even in our prayer, even in our desires, right? If there is a real thirst, real hunger after God, to know the truth, to experience what God has, to receive from Him, definitely God will satisfy, right? உண்மையான தாகம் இருந்ததுன்னா, உண்மையான பக்தி, உண்மையான பசி தாகம், அவருடைய வார்த்தை, அவருடைய வசனத்தின் மேலே இருந்து
அந்த அனுபவம் எனக்கு வேண்டும்னு ஆண்டவரிடத்தில் இருந்தோம் கேட்டோன்றா கட்டாயம் அவர் கொடுப்பார். The 120 on the day of Pentecost, as I said, they were there for 10 days praying, supplication, because Lord, you said, we are waiting here. We are waiting here. 10 நாட்கள் காத்திருந்தாங்க, அசையலை. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்கிறார், சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. God never tells a lie. தேவன் பொய்யுரையாதவர், அதனால் ஏமாற்ற மாட்டார். ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு தங்களை தாழ்த்தி இருக்கணும். This is only for the believers. First, you have to believe on the Lord, be baptized. Baptized also, sometimes the Holy Spirit is not granted because they have not obeyed the Lord in the right way of baptism in water. பரிசுத்தாவியானவர் சரியான ஞானஸ்நானம், தண்ணீர் ஞானஸ்நானம் பெறாததுனால பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட முடியாது. இது நான் சத்திய வசனத்திலிருந்து சொல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேருந்து சொல்கிறேன். ஐ எம் டெல்லிங் யூ ஃப்ரம் த ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ், ரைட்? ஸோ யூ நீட் டு கம் த ரைட் வே, எவ்ரிதிங் த ரைட் பாத், ரைட்? So through prayer and believing on the Lord the right way, acknowledging Jesus as your Lord and Savior. Hallelujah. The Lord of heaven and earth He became your personal Savior. In order to take away your sin, He died on the cross. அவர் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் மனுஷனாக வந்தது உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய பாவத்தை போக்கும்படியாக. கல்வாரி சிலுவையில் பாவமறியாத அவர் பாவமானார். அவர் உயிர்த்தெழுந்தது மரணத்தை பரிகரித்து பாவத்தை போக்கி உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக என்றதை அவரை உண்மையாக முத்தமாக உன்னுடைய இருதயத்தில் உன்னுடைய ஆண்டவராக நீர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தாவியானவர் வருவார். அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுகிறது, பரிசுத்தாவியானவர் பார்த்து வருவார். This is what happened in Cornelius' house. கொர்நேலிய வீட்டில் இதுதான் நடந்தது. இயேசு கிறிஸ்து தேடி போல, சபையை தேடி போல, அங்கு பேதுருவை ஆண்டவர் அனுப்புகிறார். அங்கே அவர்களுடைய உள்ளத்தை பார்த்து, God saw the heart and the desire of these people in Cornelius' house, and so He sent Peter. He prepared Peter beforehand, not to give an excuse to go to Gentiles' house, but to go with a, and then He began made him to preach. அங்கே பிரசங்கம் பண்ண இயேசுவே ஆண்டவர்னு சொல்கிறார். He went about doing goodன்னு சொன்னார். அவங்களுக்கு அப்படியே உள்ளத்தில் கேட்கும்போது எல்லார் மேலும் 120 பேர் மேலே வந்த பரிசுத்தாவியானவர். பீட்டர் later on recounts and says, as it happened to us on the day of Pentecost, so the Holy Ghost fell upon them. நம்ம பெந்தெகோஸ்தே நாளில் நம்ம மேலே இறங்கினது போல பரிசுத்தாவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார் என்று சொல்கிறார். So praise God for such a wonderful loving God, our heavenly Father. அதனால் உண்மையான பரிசுத்த தேவனுக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். Thank God for Jesus Christ. Thank God He died, He rose again. He has gone up to heaven and He has sent forth the Holy Spirit. Thank God Jesus is interceding at the right hand of God. Thank God that the Holy Spirit has come to make us holy, to prepare us for the Lord's coming. The Lord Jesus is coming. He is coming for the church. Let's get ready to meet the Lord. And that's the Pentecostal experience. Once the Pentecostal day is over, beginning on the day of Pentecost, the Holy Spirit prepares the church and takes up then the 7-year tribulation. So God is about to perform His word, and Jesus is about to come. Let's all get ready, being filled with the Holy Spirit, being the Holy Spirit having the dominance in our lives. May the Lord bless you all. Lord, we thank you again for your infallible word and for the Holy Spirit who takes the things of Christ and glorifies His name, challenging the believers, Lord, giving them faith in their hearts to come closer to you, because you are a loving God. You who will embrace, Lord, all those that come to you. Him that comes to me, I will in no wise cast out, you said. So we pray, Lord, that in these days, every believer, Lord, will receive the gift of the Holy Spirit, Lord, graciously, as you gave. And Lord, every unsaved believer, unsaved person might be saved, and the believer might be sanctified. Lord, build your church, make us strong, prepare our hearts, join our hearts. Lord, there's one body for which you are coming, for which you came. Be thou glorified, Lord. In Jesus' precious and lovely name we pray. Amen. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you all.